வணக்கம். இன்னைக்கு பெண் என்னும் நான் அப்படிங்கிறதுல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னா, இன்னைக்கு கரண்ட்டில் 2025ல் ஒரு பெண்ணோட நிலைமை, அதுவும் திருமணமான பெண். பொதுவாக திருமணமான பெண்கள் ஒரு 80% பெண்கள் இந்த தன்மையில் தான் இருக்காங்க. இது காலத்தின் கட்டாயமா, இல்லை இந்த யுகம் செய்கிற மாயமா, இந்த பிரபஞ்சத்தின் விளையாட்டா தெரியல. ஆனால் பெண்கள் எல்லாரும் அந்த ஞானம் அடைதல், தன்னையறிதல் உச்சத்துக்கு இதை எடுத்து செல்லணும்னு இந்த செயல் நடக்குதான்னு தெரியல. ஆனால் எல்லா பெண்களும் அந்த ஆன்ம விழிப்பு, அந்த விழிப்புணர்வின் உச்சம் நோக்கி நகர்த்தப்படுறாங்க. அவங்க நகர விரும்பலைனாலும் ஏதோ ஒரு சக்தி உந்தி தள்ளப்படுது. அந்த வகையில் ஒரு பெண் அவங்களோட ஆசைகள், கனவுகள், நான் சொல்கிறது பொதுவாக பெண்களுக்கு, இது குறிப்பிட்ட விகிதத்தில் சார்ந்த பெண்களுக்கு இல்லை, பொதுவான விஷயம். இப்போது அந்த பெண்கள் என்ன அப்படின்னா, எப்படி வாழணும்னு தெரியல, ஆனால் வாழ்ந்தாகணுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. இங்கே கணவன் சரியில்லை, சுற்றம் உறவினர் சரியில்லை, நண்பர்கள் சரியில்லை, அவங்க எந்த பக்கம் போகணும்னு தெரியல, எதை பண்ணக்கூடாதுன்னு தெரியல, எதை பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தெரியாது அவங்களுக்கு. இந்த நேரத்தில் யார் வழிகாட்டுவா? பிரபஞ்சம் தானே வழிகாட்டணும். அது எந்த வகையில் வழிகாட்டுது அப்படிங்கிறத அவங்க உணராமல் இருக்கிறதுனால இந்த வலியை இன்னும் அதிகமாக சுமக்கிறாங்க. இப்போ கணவன், அந்த சுற்றுச்சூழ்நிலை, அந்த குடும்பம் அவங்கள துன்பப்படுத்துதுன்னா அவங்க அந்த துன்பத்தை தாங்கி தாங்கி பழகிட்டாங்க. தாங்கி பழகிறதுனால அவங்களால வெளியில் வரவே முடியல. வெளியில் வர்றதை பற்றி யோசிக்க கூட அவங்க நினைக்கல. இப்போது ஒரு கணவன், ஒரு குடும்பம் காயப்படுத்துது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விட தன்னை தற்காத்து கொள்ளவும் அந்த பெண்களுக்கு தெரியல. ஒரு துன்பம் வந்தோடனே அப்படி துவண்டு அப்படி சுருங்கி போயிடுறாங்க. அவங்களுக்குள்ள இயல்பால் இருக்க ஒரு தன்மை அந்த நேரத்தில் பதட்டத்தின் காரணமாக அவங்களோட தைரியம், அவங்க தன்னம்பிக்கை, இதெல்லாம் அவங்களுக்கு மாயமாக மறைஞ்சு போயிடுது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் விழிப்புணர்வாக பார்க்கணும். ஏன் இந்த துன்பம் திரும்ப திரும்ப வருது, நம்ம இதை எதுக்காண்டி அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு பெண் கேள்வி கேட்டால் மட்டும்தான் இதுக்கு ஆன்சரே கிடைக்கும். இவங்க அந்த கேள்வி இல்லை, அந்த வலியவே இவங்க ஒரு பொருட்டாகவே நினைக்காம, இது கொடுக்கப்பட்டது, இது வேறு வழி இல்லை, இது சாபம், நான் குழந்தைக்காண்டி வாழ்கிறேன், வேறு வழியே இல்லை அப்படின்னு இவங்களுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிறாங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சமுதாயம் தடையாக இல்லாதவங்க கூட இவங்களே தான் தடையாக இருக்காங்க. ஒரு பெண் அவங்களே தான் தடையாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒழுக்கம், கட்டுப்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வர்றதுக்கும் உள்ளுக்குள்ளே வாழ முடியாமல் தவிக்கிறதுக்கும் இடையில அவங்கள மாட்டிக்கிட்டு வெளியே வர விடாமல் தடுக்குது. இப்போ பெண்கள் இந்த டைமில் வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அது அதோட வேகம் அதிகமாக இருக்கிறத உணர முடியுது. பெண் சக்தி இங்கே விழிப்புணர்வு அடைஞ்சு உச்சத்தின் அடைஞ்சால் மட்டும்தான் அடுத்த யுகம் மலர்ந்து ஒரு ஒளியுகமாக மாறுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரபஞ்சம் இதை வேகமாக நகர்த்துதுன்னு தோணுது. இப்போ பெண்கள் அவங்களே முயற்சி எடுக்க தேவையில்லை. இயற்கையாகவே அவங்களுக்குள்ளே இருந்து காற்றாக அந்த சுவாசம் மூலம் அவங்களுக்குள்ள தன்னோட சக்தியை செலுத்தி அந்த பெண்கள் அந்த நிலை நோக்கி உயர்த்தப்படுவாங்க. இதற்கு என்ன செய்ய வேண்டுமென்றால் அவர்களை அந்த இயல்பாக அந்த தன்மையை ஏற்றுக்கணும். நமக்கு இது ஏற்றுக்கிறது, இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு உள்ளே வந்தால் மட்டும்தான் அந்த செயல் நடக்கும். ஒரு உடலில் மருந்து அவங்க ஒத்துழைத்தா தானே செயல்படுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் செய்கிற செயலை நம்ம பெண்கள் அதை ஏற்றுக்கணும். இயல்பாக எந்த தடையும் இல்லாமல், எந்த கேள்வியும் இல்லாமல் நம்ம அதை இயல்பாக நடக்க விடணும். அதோட வழியில் இதுவே போதும். நம்ம பெருசாக முயற்சியோ அது ஏதோ பண்ண தேவையில்லை. இங்கே யாரையும் மாற்ற முடியாது, யாரையும் நம்ம மாற்ற வரல, யாராலையும் நம்மளையும் மாற்ற முடியாது. இங்கே எல்லாமே நிகழ்த்தப்பட்டது மாறாது. நடந்தது எந்த விஷயமும் திரும்ப மாற்றிக்க முடியாது.
ஒரு பூக்கள் மலர்ந்து கீழே விழுந்ததுன்னா அந்த பூ திரும்ப ஒட்ட வைக்க முடியாத மாதிரி இங்கே நடந்த துன்பங்களை திரும்ப மாற்றி அதை திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனால அந்த பூ திரும்ப ஒட்டாது மாதிரி இங்கே துன்பம் சரியாகாது. அதனால் பெண்கள், குழந்தைகள் இந்த நிலை நோக்கி ரொம்ப வேகமாக ஈர்க்கப்படுறதை விட உந்தி தள்ளப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு விதமான ஷேக்கான தன்மையில் இருக்கும். நமக்கு என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருக்கும் பெண்களுக்கு. சேம் டைமில் ஏதோ ஒன்று நல்லா நடக்குதுன்னு உணர முடியும். நம்ம ஒரு தளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம்னு அவங்களுக்கு உள்ளுணர்வு உணர்த்தும். அது பயமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும், அதிர்ச்சியாகவும் இருக்கும், ஆனந்தமாகவும் இருக்கும். இந்த 2 நிலையில் பெண்கள் இந்த மனநிலையில் கடத்தப்படுறாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கே தெரியும், இவங்களால இவ்வளோ தான் முடியும், இதுக்கு மேலே முடியாது. அதனால் நம்மளே இவங்கள எடுத்துன்னு போய் அடுத்த கட்டத்துக்கு இவங்களை நகர்த்தி வச்சிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இதுக்கு எனக்கு எப்படி நம்ம அதோட ஒத்துக்கணும்? அவங்கள மாற்றலாமா? நம்ம சுற்றி உள்ளவங்களெல்லாம் இந்த விஷயத்த சொல்லி நம்ம கருத்தை சொல்லலாமா? அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கலாமா? அப்படிங்கிற காலம்லாம் கடந்துருச்சு. நீங்கள் புரிய வைக்க முடியாது. அவங்க கேட்குற தன்மையிலும் இல்லை. அதனால் பெண்களாகிய நம்ம தான் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளை தற்காத்து பாதுகாத்து நம்மளை முதல்ல பாதுகாத்து கொண்டால் மட்டும்தான் நமக்கு கீழே சார்ந்திருக்கவங்களையும் நமக்கு அன்பானவங்களையும் நம்ம கூட சேர்த்து இணைச்சு பயணிக்க முடியும். அதனால் பெண்கள் உத்வேகத்தோடையும் உறுதியோடையும் தன்னம்பிக்கையோடையும் நம்ம இப்போ காலங்களை நகர்த்தணும். பெண் அப்படின்னா ஒரு சாதாரண சக்தி கிடையாது, ஆதி சக்தி. ஒரு உயிரை உருவாக்குறது, உயிர்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு உயிர் திரும்ப திரும்ப இந்த பூமிக்கு வர்றதுக்கு அந்த உயிர் அந்த காரணமாக இருக்க அந்த உயிரவே நம்ம ஒரு உடலுக்குள்ளே வச்சு நம்ம அனுப்புறதுக்குன்னா நம்ம உடல் எவ்வளோ அளவுக்கு சக்தி உள்ளதாக படைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பெண் உணர்ந்தால் மட்டும்தான் தாம் உயர்ந்த சக்தி வாய்ந்தவள்னே உணர்ந்துக்க முடியும். இங்கே பெண்கள் சாதாரணமாக அந்த விஷயத்தை நம்ம சொல்லதுனால அந்த சக்தி வாய்ந்த விஷயங்களும் சாதாரணமாகவே மதிக்கப்படுது. அதனால் பெண்கள் ஒன்று உணர்ந்துக்கணும், நம்ம அதிசயம் பண்ண வரல, இயல்பாகவே நம்ம அதிசயமானவங்க தான். நம்ம ஆற்றல் உள்ளவங்களாக ஆக்கப்படலை, இயல்பாகவே நம்ம ஆற்றல் உள்ளவங்க தான் அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்தாலே போதும். இந்த மனம் மாற்றம் வந்தாலே இந்த யுக மாற்றம் சிறப்பாக இருக்கும். பெண்கள் அவங்க தன்மையை ஏற்றுக்கணும். முதல்ல எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவங்க சக்தியையும் அவங்க உடல் தன்மை, மனத்தன்மை, ஆற்றல் இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கணும். இப்போ என்ன இந்த அவசியம் வந்தது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தின் கட்டாயம். இங்கே யுக மாற்றத்துக்கு இந்த பெண்களோட புது அவதாரம் கண்டிப்பாக தேவையாக இருக்குது. ஏற்கனவே இருந்த மனநிலை மாற்றி ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்வை கொண்டு போகிறதுக்கு இந்த பிரபஞ்சம் இவ்வாறு தான் அதை செய்யுது. அதனால் பெண்களாகிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இருக்க துன்பத்தெல்லாம் விட்டுட்டு இனிமே வர்ற காலங்களை நினச்சி வருத்தப்படாமல் இந்த நிகழ்காலத்தில் உங்களால் என்ன முடியுமோ, எவ்வளோ ஆனந்தமாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஆனந்தமாக இருக்க முயற்சி செய்யணும். ஆனந்தமாக இருக்க முயற்சி செய்யும் போதே மேலிருந்து சக்தி உங்களை அடுத்த நிலைக்கு தானே நகர்த்தி கொண்டு வரும். அதனால் எந்த முயற்சியும் இல்லாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இப்போ நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த 2026 நமக்கு பொன்னான காலமாகவும் ஒரு வசந்த காலமாகவும் இருக்கும். அந்த யுகத்தின் ஆரம்பத்தில் எப்படி நம்ம ஒரு வசந்த காலத்தில் நம்ம எப்படி விழாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு திருமணம், ஒரு வைபோகம் காலத்துலலாம் எப்படி உறவினர்களோட சந்தோஷமாக நம்ம இருப்போமோ, அது மாதிரி இங்கே பெண்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டிய காலங்கள் தான் இது. அதனால் அதை மனதில் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு காலத்தையும் இப்போ நம்ம நகர்த்தணும். இதுக்கு என்ன செய்யணும்னா, பெண் சக்தி உணரணும். ஒரு பெண்ணும் தன்னை அறிதல் முக்கியம். அதனால் பெற்றோர்கள் ஆகிய நமக்கு என்ன கடமைன்னா, அந்த 15 வயசுக்குள்ளே உள்ள பெண் குழந்தைக்கு தியானம், தவம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து, உடலோட தன்மையெல்லாம் கற்றுக் கொடுத்து, அவங்களோட தன்மையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது பெண்களுக்கு நம்ம பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை. அப்போது அவங்க இயல்பாக அவங்களோட வேலையையும் அவங்களோட தன்மையையும் அவங்க உணர்ந்துக்க முடியும். ஒரு ஆன்மானா என்ன, ஒரு தன்னை அறிதல் தான் என்ன, ஒரு ஞானத்தின் வளர்ச்சினா என்ன, முதிர்ச்சினா என்னங்கிறத ஒவ்வொரு பெற்றோரும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்.
நமக்கு தெரியுது தெரியல, ஆனால் அவங்கள இதில் நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாலே இங்கே பிரபஞ்சம் தன்னால் அதோட தன்மை இழுத்து சென்று விடும்.